ரெடி. நன்றி. ஆரம்பிக்கிறேன். இல்ல சார், ஆரம்பிச்சலாமா? அங்க தயாரா இருக்கும். சரி சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை நேரத்தில் ரெட் ஃபோர்ட்டியில் தொடர்ந்து சேவா மேடம் செய்கின்ற சேவைக்காக, அவர்களுடைய குடும்பத்தாரர் செய்கின்ற சேவைக்காக நன்றி. தொடர்ந்து தினமும் அந்த ப்ரோக்ராம், தினமும் ஒரு புத்தக ரிவ்யூ என்ற ஒரு அளவில் தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பது மிகவும் பெரிய ஒரு அதிசயமான காரியம், ஒரு ரொம்ப முக்கியமான காரியம் கூட. அவர்களால் தான் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும், இத்தனையோ நாட்கள் வாங்கி வைத்திருந்தோம். இந்த பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் என்ற புத்தகத்தை படிக்கின்ற வாய்ப்பு அவர்கள் கொடுத்ததுதான் என்பதற்கு நினைத்து மகிழ்கிறேன். தொடர்ந்து வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும், ராமசாமி சார், கீதாஞ்சலி மேடம், ஈல சார், இன்னும் பலரும், நித்யதேவி மேடம், வர்தினி மேடம், எல்லோருக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் எல்லையில் நமக்காக போராடி கொண்டிருக்க அனைவருக்கும் வீர வணக்கம். அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு நாகரிகம், மறக்கப்பட்ட நாகரிகம், மறைக்கப்பட்ட நாகரிகம் என்று சொல்லலாம். பாபிலோனுடைய நாகரிகம், பாபிலோனுடைய மிகப்பெரிய பணக்காரர். பணத்தை பற்றி பேசுவது என்பது எல்லோருக்கும் பிடித்தமான விஷயம், கேட்பது. ஆனால் இன்றைக்கு மாலை வர்தினி மேடத்தோடு பேசிக்கொண்டு, அவர்கள் பிஎன்பியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தார்கள், பேங்க் நிர்வாகியாக இருந்தார்கள். அவர்கள் பேசும்போது பணத்தை பற்றி நிறைய பேர் பேசுகிறார்கள். ஆனால் என்ன புரிதல் இல்லை என்றால், அமெரிக்காவில் எழுதப்பட்ட அல்லது ஆங்கில எழுத்தாளர்கள் பேச்சு, அவங்களுடைய கருத்துக்கள், அது அமெரிக்காவுக்கே ஒத்து வருமா என்று தெரியவில்லை. அதைத்தான் இங்கு நம்மிடம் பரப்புரை மாதிரி நடத்துகிறார்கள் என்றெல்லாம் கூறினார்கள். இந்த ஆதங்கம் எனக்கும் இருக்கிறது. நாம் நம்முடைய நம்முடைய கல்ச்சர், நம்முடைய நாட்டுக்கு ஏற்ப அப்படிப்பட்ட சில புத்தகங்கள் இருக்கிறதா என்று அலைந்து திரிந்து கொண்ட நேரத்தில் தான் இந்த புத்தகம் கிடைத்தது. பாபிலோனில் மிகப்பெரிய பணக்காரன் என்ற புத்தகம். இது ரொம்ப அற்புதமான புத்தகம் என்று கூறலாம். அதாவது என்னுடைய கண்களை, என்னுடைய என்ன சொல்றது, ஊனக்கண்ணை திறந்து ஞானக்கண்ணை கொண்டு வந்து அருட்கண்ணை நிறுத்தியது இந்த புத்தகம் என்று கூறலாம். இவ்வளவு நாள் இந்த புத்தகம் வாங்கி வைத்திருந்தேன் தவிர, இந்த ரெட்ஃபோர்ட் பேசுவதற்காக தான் இதை படிக்க ஒன்று முற்பட்டேன். இன்னும் படிக்குவதற்கு நிறைய இருக்கிறது. என்னால் முடிந்தவரை எவ்வளவு சுருக்கமாக சொல்ல அடியேன் விழைகிறேன். பணத்திற்கு என்று ஒரு நிறம் உண்டு, பணத்திற்கு என்று ஒரு தன்மை உண்டு என்றதெல்லாம் நான் இந்த புத்தகத்தை வந்து புரிந்து கொள்கிறோம். இந்த புத்தகம் நாட் ஓன்லி 1926 வந்தது. எழுதினவர் வந்து ஜார்ஜ் எஸ் கிளாஸ்ன்றவர், அமெரிக்கன் ஆத்தர். அவர் வந்து இந்த புத்தகத்தை எப்படி எழுதினார் அப்படின்னாக்க, நிறைய இந்த அவர் பேங்க்ஸ், அப்புறம் கம்பெனிஸ்க்கு எல்லாம் போவார் போல, அவ்வப்போது ஏதாவது ஷேர் பண்ணுவார் போல. அப்போ வந்து அவர் தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய தான் நினைக்கின்ற அந்த பணத்தை பற்றிய ஒரு எண்ணத்தை வந்து, பணத்துல வந்து ஒரு ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் நிறைய பேர் அட்வைஸ் எல்லாம் கொடுக்குற நிலையில் இருந்தாரு. அப்போது சில கதைகள்லாம் சொல்லுவாராம், அந்த பேரபிள்ஸ் சொல்றாங்க. அந்த பேரபிள் அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக கலெக்ட் பண்ண ஒரு புத்தகம். பாபிலோனில் நிகழ்ந்ததாக பல இதுக்கு நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்கு. பாபிலோன் பணத்தை பற்றி சொல்லிய ரகசியங்கள் வந்து களிமண் ஏடுகள் பலத்திலையும், நம்ம வந்து ஈராக்ல இருந்து கொஞ்ச தூரத்துல இருக்கிற பாக்தாத் பக்கத்துல இருந்த ஊர் தான் அது, அந்த பாபிலோன். அது இப்போ இல்ல, மண்மேடு எல்லாமே போச்சு. ஆனா அந்த ஊர் மக்கள் வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து ரொம்ப அறிவாளிகளா இருந்தாங்களே தவிர, சில ஊர்கள் இருந்த போல காட்டு முன்னாடிகள்லாம் கிடையாது. அவங்க வந்து அறிவியல்ல இருந்தாங்க, பொறியியல்ல வந்து சிறப்பா இருந்தாங்க, அப்புறம் வானவியல்ல அவங்க நம்பர் 1 இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல அவங்க தான் நம்பர் 1. கணிதத்துல எழுத்துக்களை, எண்ணும் எழுத்து கணிதம் சொல்றோம், அதை எப்படி பயன்படுத்துறது நல்லா தெரிஞ்சுக்கின்னு அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்தின ஒரு அவங்க வந்து ஒரு சரித்திர புகழ் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா, சரித்திரத்தின் தந்தை, ஹிஸ்டரியினுடைய தந்தை என்ற ஹெரோடோட்டஸ், அவர் சொல்றாரு, இது வந்து இப்படி ஒரு சிவிலைசேஷன் நாகரிகத்தை வந்து நம்ம பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜார்ஜ் கிளாஸ் எழுதுறாரு, ஞானம், நீதி, துணிவுடைமை எல்லாவற்றும் அவர்கள் சிறந்திருந்தார்கள். அவர்கள் பேசும்போது கூட வந்து அந்த அந்த ஊர்ல வந்து பெரிய பெரிய கோயில் இருந்தது, அரண்மனைகள் இருந்தது. அதே மாதிரி சாதாரணமான மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த அட்ஸ், குடிசை மாதிரி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அப்படி இருந்தது. இது மட்டும் நம்ம பெரிய ஊர்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி இந்த பெரிய பெரிய மால்ஸ் எல்லாம் இப்ப பாக்குறோம் இல்லையா, அது மாதிரி எல்லாம் கூட அவங்க வந்து அந்த காலத்துல வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கட்டிருக்காங்க. இதை விட அதிசயமான விஷயம் பைபிள்ல இருக்கு, ஆதி ஆகமத்துல இருக்கு. அது வந்து 11th சாப்டர் நினைக்கிறேன். அது வந்து என்னன்னா, உலகத்திலே பெரிய கட்டணம் கட்டணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காங்க. அதாவது இந்த பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ், அதாவது நீர்ப்பாசனம். அவங்க யூப்ரட்டிஸ் நதி ஒண்ணு ஓடிச்சாங்க. அந்த நதி ஓடும் போது அந்த திக்ரிஸ் நதி, இந்த நதியுடைய பாசனத்தை, இந்த தண்ணியை வந்து எடுத்து போயிட்டு
அந்த வயல்களுக்கெல்லாம் வாய்க்கால்களுக்கெல்லாம் சென்று அதை வந்து எடுத்தும் போயிட்டு அவங்க வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர்கள்லாம் சரியான முயற்சி எடுத்து அதை செஞ்சாங்க, சாதிச்சாங்க. ஒரு வறண்ட நிலமான ஒரு பாபிலோன், ஒரு சாதாரணமான ஒரு பாபிலோன் வந்து அதை வந்து வளமிக்க பாபிலோனாக மாற்றியது வந்து அந்த நதி. அந்த நதியை பத்தி ரொம்ப ஒரு அழகான ஒரு கோட் வந்து இந்த புக்ல இருக்கு. அதிர்ஷ்டத்தை சந்தித்தல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 11 சாப்டர் இருக்கு. அதுல வந்து ஒரு சாப்டர் ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்டர். அதுல வந்து ஒரு இது வந்து ரொம்ப அற்புதம். அந்த பழமொழி, அவங்க பாபிலோனுடைய பழமொழி, ஒரு மனிதன் அதிர்ஷ்டமுடையவனாக இருந்தால் அவன் அதிர்ஷ்டத்தின் விளைவாக என்ன நடக்கும் என்று சொல்ல வேண்டியதே இல்லை. அதாவது அதிர்ஷ்டமா இருந்தான்னா அவன் வந்து அது விளைவு என்ன நடக்கும் சொல்லவே முடியுதான். அவனை ஈப்ரஸ் நதியில் பிடித்து தள்ளிவிட்டாலும் முத்தெடுத்து கொண்டுதான் திரும்புவான். அதாவது அவனை வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னா டெபினிஷன் ஒருத்தர் சொல்றாரு. அதிர்ஷ்டம் அப்படின்னா அதனுடைய இஷ்டம், அது பிளஸ் இஷ்டம், அதனுடைய இஷ்டம் தான் அதிர்ஷ்டம். அதிசயம் அப்படின்னா அது பிளஸ் அது அதனுடைய செய்யும், அது செய்யும், அது பிளஸ் செய்யும் அதிசயம் என்று சொல்றாரு. அந்த அதாவது அவன் வந்து எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மனிதன் அதிர்ஷ்டத்தோட இருந்தா பெரிய விஷயங்கள் வரும்போது, ஒரு வாய்ப்புகள் வரும்போது சரியா பயன்படுத்திப்பான். இந்த வாய்ப்புகள் அந்த அதிர்ஷ்ட தேவி, அந்த லட்சுமி தேவி எப்படி ஒண்ணா வச்சுக்கலாம், அவங்களே வந்தா கூட அவனால பயன்படுத்த முடியாது. அதாவது வந்து அந்த நேரத்துல வந்து ஏதோ ஒரு காரணத்துல அவங்களுடைய மூட நம்பிக்கை ஏதோ மிஸ் பண்ணிடுவான். இந்த பராசக்தியில வந்து ஒரு அருமையான ஒரு டயலாக், ஒரு சீன். அது வந்து சிவாஜி கணேசன் படுத்திருப்பாரு, கீழே ஒரு கரையில படுத்திருப்பாரு. ஏதோ அவர் வந்து ஒரு ஏழை, ஒரு போர் பர்சனா ஏழையா காமிச்சுட்டு அவர் வந்து தெருவில் ஒரு திண்ணையில படுத்திருப்பாரு சாலை ஓரத்துல. அப்போ போலீஸ்காரன் வந்து அவரை தட்டி எழுப்பி, யார் நீ அது கேட்டு அவர் வந்து நீ வந்து திருட மாதிரி இருக்க போல, நீ வந்து பிட் பேக்கெட்டா அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவன் சொல்றார், அவர் சிவாஜி சொல்லுவாரு, பிட் பேக்கெட் இல்லப்பா, நான் எம்டி பேக்கெட் அப்படின்வான். இந்த புத்தகத்துல நீங்க வந்து அப்படி பர்ஸ் வந்து எம்டியா இருக்கக்கூடாது, உங்க பர்ஸ் வந்து கனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நிறைவான ஒரு பர்ஸ் தான் உங்களை வந்து வாழ்க்கையை நடத்தும், உங்களுடைய பேக்கெட் வந்து எம்டியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். மேடம் வந்து ஒரு வாட்டி சிவாஜி பேட்டி எடுக்கும் போது கேட்டாங்க அவங்ககிட்ட, நீங்க வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் வரணும் நம்ம படத்துக்கு, நம்ம நல்லா வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய ரசிகனுடைய அந்த ஃபேனுடைய இதயத்தை குறி வைக்கணுமா அப்படின்னு கேட்கறாரு. அவங்க குறி வச்சு நம்ம வசனாங்க அந்த படம்லாம் எடுக்கும். அதுக்கு அவர் சொல்றாரு, சிவாஜி சொல்றாரு, அனுபவிச்சு இல்லையா, அவனுடைய பேக்கெட்டை குறி வைக்கணும் அப்படின்னு. இந்த பேக்கெட்டை குறி வைக்கிறது, இந்த பர்ஸ் கனப்படுத்துறது, அதுக்காக நிறைய டெக்னிக்ஸ், நிறைய இது சொல்றது இந்த புத்தகங்கள் ஒன்று. பல பிராக்டிசஸ் வந்து இப்போ மணி மேனேஜ்மெண்ட், மணி ஒர்க் ஷாப் நிறைய நடக்குது. சில இதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். அதுல வந்து அவங்க திரும்ப கற்றுத்தருவதெல்லாம் பாபிலோன் கிட்ட இருந்து அவங்க பெற்ற ரகசியங்கள். ஆனா அது வந்து இந்த இடத்துல இருந்து, இந்த புத்தகத்துல இருந்து இங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் ஆனா அதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, பணத்துக்கு என்று ஒரு தன்மை உண்டு, பணத்துக்கு என்று ஒரு நிறம் கூட உண்டுன்ற தன்மை. அப்படின்னா அது வந்து எப்படின்னா எல்லார்கிட்டையும், அதாவது வந்து அது தேடும், அது தேடி யார்கிட்ட வருது அப்படின்னா அது யாரை சூஸ் பண்ணதோ அவங்கதான் வரும். எல்லாரும் பணத்தை தேடலாம், ஆனா பட் இட் வில் லைக் சம் பர்சன், இட் வில் கோ தேர் அப்படின்ற மாதிரி. பொன்மகள் வந்தால் பொருள் கொடுத்தால் வந்தாதான் தர முடியும். அது வந்து வர்றதுக்கு அது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சில உத்திகள், சில டெக்னிக்ஸ் சொல்றாங்க. சரி, பணத்துக்காக நிறத்தை பத்தி சொன்னோம். அதாவது திருவாசகத்துல வந்து கடவுளுக்கே வந்து 5 நிறம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறம் 5 உடையா என்றது. பணத்துக்கு ஒரு நிறம் உண்டுன்னா இது ஒரு ட்ரெடிஷன், இது ஒரு நம்பிக்கை தான். அதாவது என்ன, பச்சை நிறம் அப்படின்றாங்க. பார்க்கும் இடமெல்லாம் பச்சை நிறம் தோன்றலாம் வந்தலான்றது. அதாவது வந்து இஃப் யூ திங்க் அவர் கிரீன், இது வந்து காதர் இப்ரேன்ற அவருடைய கிளாஸ்ல சிங்கப்பூர்ல இருக்கிறாரு, மலேசியால இருப்ப, அவர் வந்து கிளாஸ் எடுக்கும் போது வறுமை நிறம் சிவப்பு கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து நம்ம படிக்கிறது மட்டும் இல்ல, நம்ம இதை பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு காதர் சொல்லுவாரு அவர் கிளாஸ்ல. என்னன்னா, அப்ப நமக்கு ஒரு கஷ்டத்துல ரொம்ப பண பிரச்சனை இருக்கும்போது, நான் கொடுத்த சில பேர் வந்து என்கிட்ட பணத்தை திருப்பி தரல, நான் வந்து பல பிரச்சனை இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன். அப்ப சொன்னாரு, யூனிவிடனே அது கட்டுரையா வந்தது, கலர் தெரபின்னு சொல்லிட்டு. அதாவது யூ மஸ்ட் கோ ஆன் ரிசீவிங் தட். அதாவது யூ மஸ்ட் கோ ஆன் சென்ட். அதாவது பச்சை நிறத்தை உடம்பு பூரா அனுப்பு, எல்லா இடங்களும் அனுப்பு, சென்ட் இட் வேர் எவர் இஸ் ஃபாலிங். இது வந்து ப்ராணிக் ஹீலிங் அட்வான்ஸ் கோர்ஸ் எல்லாம் படிச்சவங்களுக்கு தெரியும். வேர்ல்ட் இஸ் இப்போ 0-1 அதுலதான் இயங்குது நம்ம கம்ப்யூட்டர்னு எல்லாருக்கும் தெரியும். அதே போல கலர்ஸ் எல்லாம் இயங்குதுன்றது இந்த உலகத்துல சொல்லிட்டு அது ரிசர்ச், அது PhD படிச்சு அவர் வந்து இந்த கலர் தெரபி பத்தி ஒரு பல காரியங்களை செஞ்சிருப்பார். இந்த குறிப்பா இந்த புத்தகத்தினுடைய மைய கருத்து அப்படி சொல்ல போனா, இதனுடைய சாராம்சம் வந்து 2 பேர் பேசுற மாதிரி இருக்கும். 2 பேர் வந்து, ஒருத்தர் வந்து ரதத்தை தயாரிப்பவர், அவர் வந்து சேரியட் மேக்கர், ஒரு யூத் வச்சுப்போமே,
இன்னொருத்தர் வந்து அவருடைய ஃப்ரெண்டு இசை வித்வான். இவங்க 2 பேரும் போயிட்டு அவங்க 2 பேரும் அவங்களோட பேசுறாங்க. என்ன நம்ம அன்றாடங்காட்சி வாழ்க்கையே இருக்கு நம்ம லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆமா, நான் கூட நேற்று கேள்விப்பட்டேன். அர்க்கத்துன்ற ஒரு பெரிய ரிச்மேனை ஒரு மீட்டிங்ல ஒரு இடத்துல சந்திச்சேன். அதாவது பால்வில வந்து ஒரு 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 மையம் ஒண்ணு இருக்கும். ஒரு கோயில், அரண்மனை, இது பக்கத்துல வந்து ஒரு எல்லோரும் பேசக்கூடிய, அந்த காலத்துல வந்து பள்ளிகள், கல்லூரிகள்லாம் இல்லாத தொட்டு எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு பப்ளிக் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் மாதிரி இருக்கும். அங்க வந்து எல்லாரும் பேசலாம், கருத்துக்கள் சொல்லலாம். இளவரசர் கூட வந்தாலும் அங்க வந்து ஒரு அடிமை கூட பேசுற மாதிரி ஒரு இடம் வச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லண்டன்ல வந்து ஐடு பார்க்னு ஒண்ணு இருக்குன்னு நம்ம படிச்சு கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது ஐடு பார்க்ன்ற இடத்துல வந்து இன்னும் ஒரு அட்வான்டேஜ்னா அந்த காலத்துல இருக்க இப்பவும் இருக்கு. யாரு வந்தாலும் எந்த ஊரா இருந்தாலும் சரி, அந்த ஊரும் சரி, எதை பத்தியும் ஃப்ரீயா பேசலாம். அதுல வந்து எந்த போலீஸோ இல்ல வேற யாரோ அரசரை எதிர்த்து கூட பேசுறதுனாலும் பேசலாம். அது கேட்டுப்பாங்க. யாரும் வந்து எதுவும் பதில் சொல்ல முடியும். தட்ஸ் அக்ரி டு டிஸ்அக்ரின்ற பாலிசி. சோ இந்த கொள்கையோட இருக்கிற தொட்டு அவங்க வந்து அதே மாதிரி நம்ம பாபிலோன்ல வச்சிருந்தாங்க. அதுல வந்து அடிக்கடி வரக்கூடிய அந்த ஊர்லயே பெரிய பணக்காரர் அர்க்கத்து அப்பப்போ வருவாரு, பேசுவாரு. அப்ப பேசும்போது அப்போ வந்து அவர் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா 3 விஷயம் தான் பணத்தை பத்தி வந்து ரொம்ப முக்கியமானது வந்து ஒருத்தர் வந்து ஒண்ணு வந்து நம்ம அன்றாடங்காட்சியா இருக்கும். அதாவது கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இப்படியே தான் இருக்கும். இது அன்றாடங்காட்சி. அன்னைக்கு அன்னைக்கு முடிஞ்சிடும். அப்புறம் 2வது வந்து என்னன்னா அவன் வந்து சுதந்திரமானவன். அவனுக்கு வந்து எல்லா அவனுடைய தேவைகள் மட்டும் இல்லாமல் அவன் வந்து he can do anything. அவன் இப்போ அமெரிக்கா போகணும்னு நினைச்சான்னா போவான், எங்க வேணா போவான். ஸோ இஸ் ஹேவிங் தட் மணி கெப்பாசிட்டி. த மணி இஸ் கிவிங் த பவர். ஸோ அந்த பவர் இருக்க தொட்டு அது வந்து முடியுது. 3வது வந்து அவர் சொல்றாரு, அர்க்கத் சொன்னதா இந்த பையன், இந்த இசை வித்வான் அவன் சொல்ற யூத் சொல்றான் வந்து 3வது வந்து என்னன்னா கொடுத்து சிவந்த கரம். அதாவது வந்து அவனுக்கு பணம் இருக்குது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கு. அந்த எண்ணம் யார் இருக்காங்களோ அவங்கதான் வந்து வாழ்க்கையில பெரிய வெற்றி எல்லாம் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த புத்தகத்துடைய சாராம்சம் மிக முக்கியமான சாராம்சம் தான். சொல்ல போனா இது வந்து பல நூல்களும் பலரும் ஆண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம். இதனால நம்ம ரிப்பீட் பண்றது தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த பொருளாதாரத்துல வளம் பெறதும் பொருளாதாரத்துல சுபிச்சமா இருக்கிறதும் முக்கியமான ஒரு காரியம். இது வந்து நமக்கு வாழ்க்கையில தடையா இருக்கிறதுன்றதும் முக்கியமான காரியம். வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் சொல்றது இந்த பேட் பர்ஸ், நான் சொன்ன கனமான பர்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லையா. அப்போ வந்து அவர் சொல்றது தலைப்பு செய்திகள் மாதிரி சொல்றேன். இது ஒன்று வந்து சேவ் 10%. நீ வந்து உன்னுடைய பணத்திலிருந்து நீ என்ன சம்பாதிக்கிறியோ எவ்வளவு இருந்தாலும் சரி, 100 ரூபாய் சம்பாதிச்சா 10 ரூபாய், 1000 ரூபாய் சம்பாதிச்சு அது மாதிரி உனக்காக மட்டுமே அது. யூ ஷுட் நாட் கிவ் டு அதர்ஸ் சம்திங். அதுக்கப்புறம் வந்து அது இதை இன்வெஸ்ட் பண்ணுங்கிறார். இன்வெஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து பில்டப் பண்ணுங்கிறார். இது எப்படி பண்ணுறது? ஏன்னா வந்து யூ ஷுட் கண்ட்ரோல் யுவர் எக்ஸ்பென்ஸ். இது வந்து எவ்வளவு முடியுமோ ஒரு குறைச்சி நீ வந்து அதை டெவலப் பண்ணிக்கணும்ன்றது. அப்புறம் வந்து ஆஸ்க் ஃப்ரம் தி ரைட் எக்ஸ்பர்ட்ஸ். எல்லார்கிட்டும் போய் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய கதைகள்லாம் சொல்றாரு. அப்புறம் வந்து இதை வந்து முக்கியமான இது இந்த திரும்ப சொல்ல போனா எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்ச இதுதான், நம்ம அடிக்கடி சொல்றதுதான். மேக் மணி, மல்டிபிள் மணி அண்ட் மேக் மணி டு ஒர்க் ஃபார் யூ அப்படின்றது தான் ஒன்று. அப்புறம் வந்து உனக்குன்னு ஒரு தனியா ஒரு பொசிஷன் இருக்கும்போது இந்த மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க ஆரம்பிக்கணும். அதுவும் வந்து உனக்கு ஒரு சேவிங்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட் நீ வச்சுக்கிறது மட்டும் இல்ல. நீ வந்து மத்தவங்களுக்கு எப்போ நீ கொடுக்க ஆரம்பிக்கிறியோ, எவ்வளவு கொடுக்க ஆரம்பிக்கிறியோ அது வந்து அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட். இது நெப்போலியன் ஹில் வந்து தன்னுடைய 2வது பிரின்சிபல் சொல்றாரு. ஒன்னு வந்து கோல் செட்டிங் சொல்றாரு. அப்புறம் 2வது வந்து நெப்போலியன் சொல்றது வந்து ரொம்ப முக்கியமான பிரின்சிபல் சொல்றது. அதுல வந்து யூ மஸ்ட் நோ ஹவு டு சேவ் மணி அண்ட் ஆல்சோ ஹவு டு கிவ் மணி. இதுவும் வந்து நாட் ஒன்லி தட். இந்த அமுராயின்ற ஒருத்தர் வந்து தான் இந்த பாபிலோன்ல இருந்து கோர்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சார். சட்டத்தினுடைய விதிகளை அந்த காலத்துல அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு முன்னால இருந்த காலம் வச்சுக்கங்களேன். அப்போ வந்து என்னன்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், இது மாதிரி ரூல்ஸ் தான் அவர் கொண்டு வந்தாரு. இது மாதிரி பல ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தார். யாராவது ஒரு டாக்டர் வந்து ஒருத்தருடைய செய்யறதுனால பிரச்சனைனால ஒரு பேஷண்ட் செத்துட்டாருன்னா டாக்டருடைய கையை விட காலை விட இப்படி எல்லாம் சொல்றது சில ரூல் நம்பர் 318 அப்படி சொல்லுது. இது மாதிரி பல ரூல்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து அவங்க பல நாடுகள்ல அவங்க சேர்ந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஆர்காட்ன்றவர் சொன்ன இது பத்தி இந்த இதுல வர்ற அவருடைய பையன் ஒருத்தருக்கான். அவன் பையன் கிட்ட வந்து சொல்றாங்க, நீ வந்து என்னுடைய வாரிசு, நீ பையன்றதுனால உனக்கு கொடுத்தணும்னு அவசியம் இல்லை. வந்து நீ அதுக்கு தகுதியோடவனா நீ இருக்கியா அப்படின்ற பார்த்துதான் நான் கொடுப்பேன். அப்படி அதுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கொடுக்குறேன், போயிட்டு வந்து உன்னோட அளவுங்க சொல்லு, நீ வந்து பணத்தை சம்பாரிச்சிட்டு வரணும், நீ வந்து இதை வந்து அப்படியே பெருக்கிட்டு வரணும், அப்பதான் வந்து உனக்கு பணம் தர முடியும், தகுதி உணவுன்னு அப்படி சொல்றாரு. இவர் போறாரு. அதுக்கப்புறம் திரும்பி வர்றாரு.
அப்போ வந்து நடுவுல பல கதைகள் அப்பப்போ வருது. அது வந்து இவரு அர்க்கத்தினுடைய ஒரு முக்கியமான கதை வந்து அதுல என்ன, நினிவே நகரத்துக்கு வந்து பணத்துக்காக தேடி தான் போறாரு. அப்ப போயிட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு என்னன்னா எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும்னு ஒரு எண்ணத்தோட போறாரு. வழியில பெரிய பயணம் இல்லையா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, யூத் எல்லாம் வருவாங்க. அப்ப அவங்களோட எல்லாம் பேசினே வர்றாரு, பேசினே போறாரு. அப்படியே பேசின போது ஒரு இளைஞர் வந்து இவர் ஒரு குதிரையோட போயிட்டு இருக்காரு, அர்க்கத்துடைய பையன். அவன் வந்து பார்த்துட்டு மத்தவங்க எல்லாம் இந்த இவ்வளவு நல்லா இருக்கே, அழகா இருக்கேன்னு இவரை பாராட்டுறாங்க, குதிரையை பாராட்டுறாங்க. இவருக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுது. ஆஹா, நம்ம குதிரை இவ்வளவு பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு கட்டத்துல சொல்றாங்க, இது பாரு நீ எதுக்காக வந்திருக்கேன்னு புரியுது, நீ நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற, உனக்கு வந்து நாளைக்கு ஒரு 2-3 நாள் நம்ம போய் நிறைய சேர்ந்துருவோம். சேர்ந்த உடனே உனக்கு பணம் உனக்கு கிடைக்கிற மாதிரி நாங்க வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்றாங்க. உனக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. எப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை. நீ வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய ஒரு பணக்கார மனிதர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து குதிரை பந்தயம் வந்து அதாவது வந்து குதிரைகள் வச்சு அவரு ஒரு 1-to-1 உன்னுடைய குதிரையும் அவருடைய குதிரையும் வந்து ஒரு ரேஸ் கலந்துப்போம். அது மாதிரி பண்ணும். அது வந்து நீ வந்து ஒரு உன்கிட்ட இருக்கிற 1000 ரூபாய் நீ கொடுக்குறேன்னு வச்சுக்க, 1000 அமௌண்ட் கொடுத்தனா அவன் வந்து பல ஆயிரங்கள் 1 லட்சம் கூட கொடுப்பான். வந்து அது மாதிரி வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு குதிரை, உன்னுடைய குதிரை வந்து நல்ல, அவனுக்கு குதிரையை கம்பேர் பண்ணும்போது இது வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாராட்டுறாங்க இந்த இளைஞர்கள். இவரு நம்பிட்டு போறாரு. போன பாடு அங்க ரேஸ் நடக்குது. இவருடைய குதிரை வந்து ரொம்ப அடிபட்டு கீழே விழுற மாதிரி ஸ்டேஜ் வந்துருது. அப்பதான் இவருக்கு வந்து ரொம்ப வருத்தம் வருது. அப்பதான் இவர் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல என்ன கண்டுபிடிக்கிறான்னா, என்ன தெரிஞ்சுக்கிறான்னா, இவங்க கூட்டிட்டு போயிட்டு இவர் சொன்னாங்களே இந்த யூத், இந்த இளைஞர்கள்லாம், அவர்களும் அந்த குதிரை பந்தயம், அந்த ரேஸ் வந்து ஓனர் அவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டணி, அவங்க எல்லாம் சேர்ந்து அலையன்ஸ், அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்க ஷேர் பிடிச்சுக்கிறத பாக்குறாரு இவர். சோ இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு உலகம் சொல்லிட்டு திரும்பி வரும்போது சொல்றாரு, இது மாதிரி அனுபவத்தை வந்து ஏற்பட்டது. இது வந்து ஐ ஹவ் லேர்ன்ட் எ லெசன், இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னு சொல்றாரு. நினைவே நகரத்துக்கு போகும்போது நடந்த ஒரு கதை அப்படின்னு சொல்றாரு. குதிரை பந்தயம் அர்க்கத்து போறாரு. அப்போ வந்து ஒரு குதிரை பந்தயத்துக்கு அவரே ரிச் மேன் இல்லையா, அவர் வந்து குதிரை பந்தயம் நிறைய நடக்கும், அவங்களுக்கு பொழுது போறதுக்காக போவாங்க. அப்ப போயிட்டு அவர் வந்து இஸ் கோயிங் தேர். அப்ப போயிட்டு அவரு சந்திக்கிறாரு. இந்த என்ன சந்திக்கிறாருன்னா, குதிரை பந்தயத்துல ஒரு 3 விதமான குதிரைகள் இருக்குன்னு வச்சுக்கோமே. இந்த அரக்கு குதிரை ஒன்று, அதுதான் ஃபேமஸ். அப்புறம் வந்து கருப்பு குதிரை, அப்புறம் வந்து இன்னொரு கலர் சிவப்பு குதிரை. இந்த அரக்கு குதிரை தான் வந்து எப்பவுமே ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சாம்பல் குதிரை ஒண்ணு ஓடுது. அரக்கு குதிரை ஜெயிக்கும் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊர்ல இது வரைக்கும் எல்லா போட்டியிலையும் அது ஜெயிச்சுட்டு இருந்தது. சோ அதனால வந்து அது மேல எல்லாரும் பணம் கட்டிருக்காங்க. மற்ற குதிரை சில பெற்றிருக்காங்க. ஒரே ஒரு மனுஷன் மட்டும் தைரியமா அந்த சாம்பல் நிற கிரே குதிரை மேல பணம் கட்டார். மத்தவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, ஏன்டா போய் போய் அது மேல கட்டியிருக்கேன், அதுவே நொண்டி குதிரை மாதிரி இருக்கு, அது வந்து விளங்காதாச்சு, அது யாருக்காவது பணம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கா, அது போய் கட்டுறிய அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து அப்புறம் அர்க்க சொல்றாரு, என்ன ஆச்சரியமா இருக்கு, அந்த நேரம் பார்த்து அதிசயமா அந்த குதிரை வந்து வந்து இந்த கருப்பு குதிரை வந்து கீழே விழுது, ஏதோ அது ஸ்லிப் ஆகுது, கால் ஸ்லிப் ஆகுது. அது பக்கத்துல ஜெயிக்கணும்னு இருக்கக்கூடிய எல்லாரும் பணம் கட்டிருக்கிற அரக்கு குதிரை அது பின்னா அது மேல விழுந்த உடனே அதுவும் அதிர்ச்சினால விழுந்துருது, அது பின்னால விழுந்துருது. இப்படியே பார்த்துன்னு வேற யாரும் ஆளே இல்லை, குதிரையே இல்லை, சரியான டக்குன்னு கிரே ஹார்ஸ், அதுக்கு வந்து ஒரு ஸ்பிரிட் எங்கிருந்தோ வந்து, நம்ம எத்தனை நாள் நம்ம பின்னாலேயே இருப்போம், நம்மளும் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கடகடன்னு ஓடாது, அது போய் ஜெயிச்சுட்டு இவனுக்கு பெரிய அமௌண்ட் வந்துருது. அதாவது இதனுடைய தாற்பயம் என்ன, இது எப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருந்தேன். இது நம்ம தோழர் கேரளால இருக்காரு ஜான் பிரதர், அவர்கிட்ட சொன்னேன் இது மாதிரி ஒரு இதுல எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து அவர் சொன்னாரு, உள்வொழிதான் இப்ப ஆன்சரு அப்படின்னாரு. அடடா, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு விஷயம் அப்படின்னு யோசிச்சேன். திருவாசகத்துல வந்து திருப்பாண்டி பதிகம் இது மாதிரி இடங்கள்லாம் நிறைய இடங்கள்ல வந்து இந்த டாபிக் வருது. அந்த எது உனக்கு வேணும், நீ வந்து கடவுள்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க சொல்றது என்னன்னா உள்ளொளி. இதேதான் ஜான் புத்தகம், பேரே ஜான் தான், நண்பர் பேரும். அந்த ஜான் புத்தகத்துல சொல்றது ஃபர்ஸ்ட் சாப்டர் இட் டாக்ஸ் அபவுட் லைட். அதாவது முதல்ல கடவுள் சொன்ன முதல் வார்த்தையே அதுதான். அதாவது லெட் தேர் பி லைட்ன்றது. அதாவது மத ரீதியா நான் பேசல, பட் அந்த பைபிளும் இந்த நம்ம சொன்ன பாபிலோன் பத்தி சொல்லும் போது எரோடேட்டஸ் சரித்திரத்தை புகழ்பெற்ற எரோடேட்டஸ் சொல்லியிருக்காரு இந்த பாபிலோனை பற்றி ரகசியங்கள், அவங்களுடைய நாட்டை பத்தி. அடுத்து வந்து பைபிள் நிறைய சொல்லுது. அதுல வந்து ஒரு விஷயம் பைபிள் சொல்றது டேனியல்ன்ற புக்ல வருது, அப்புறம் ரெவல்யூஷன் புக்லயும் வருது. டேனியல் புக்ல வந்து என்னன்னா, அவரு இந்த நிறைய பேரு மக்களை பல நாடுகளையும் வந்து அந்த ஆண்டு கொண்டிருந்தார்கள் பாபிலோன்.
அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட மன்னர் வந்து ரொம்ப ஓஹோன்னு இருந்தார் அந்த காலத்துல. மற்ற மன்னர்கள்லாம் வந்து அவங்க நாடு போதும், சிறப்பா நம்ம நாடு ஜெயிச்சா போதும், நம்மளுக்குள்ள வெற்றி இருந்தா போதுன்றாங்க. ஆனா இவர் வந்து நெபுக்கட்நேசர் நாடுகள்லாம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நல்ல குதிரைப்படை எல்லா படையும் வளர்த்து பல நாடுகளை ஜெயிச்சார். இந்த பக்கம் வந்து யூதர்கள் இது இஸ்ரேலையும் ஜெயிச்சு அந்த கோயில்லையும் வந்து அவரு உள்ள புகுந்து நிறைய அந்த கோயிலை டிஸ்டர்ப் பண்ணிட்டார். அந்த நேரத்துல வந்து எக்கச்சக்கமான பணம் கோயில்ல இருந்தது, மற்ற இடங்கள் அதெல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டார். நிறைய மக்களையும் கூட்டிட்டு போயிட்டார். அந்த யூத் எல்லாம் இஸ்ரேல் இருக்க யூத் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு பாபிலோன்ல அவர் அங்க வந்து அவங்களெல்லாம் செலக்டட் யூத்தை வச்சு அவங்கள வந்து நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து தன்னுடைய நாட்டை வளம்படுறதுக்காக அவங்க பண்ணார். அவர் இதெல்லாம் முயற்சி எல்லாம் எடுத்தார். அப்படிப்பட்ட ஆள் இசைக்கேல்னு ஒருத்தர், எரேமியான்னு ஒருத்தர், இந்த பைபிள் சொல்லுது அந்த கதைகள்லாம் இது ஆதாரங்கள் இருக்கு. அதை வந்து அவங்க வந்து என்னன்னா இஸ்ரேல் அந்த சரித்திரத்துல இதெல்லாம் வருது. அவங்க எப்படியாவது வந்து தப்பிக்கணும், இங்கிருந்து போகணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே முயற்சி எடுப்பாங்க. அப்படியெல்லாம் எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. பாபில வந்து எப்படி தப்பிக்கிறது ப்ரே பண்ணாங்க அதெல்லாம். பட் எதுவும் இதெல்லாம் நடக்காதுப்பா அப்படின்னு எரேமியா சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு இன்னொன்னு 70 ஆண்டு நம்ம இப்படிதான் கஷ்டப்படணும், அங்கிருந்து விடுதலை ஆகணும்னா 70 ஆண்டு எரேமியா புக்ல சொல்றாரு. அதே மாதிரி 70 ஆண்டு முடியும் போது இன்னொரு மன்னன் வரான், பெர்ஷியன் மன்னன் வரான். அவன் வந்து நெபுக்கட்நேசர் அந்த பாபிலோனை வந்து அடிச்சுட்டு அவன் வந்து அவன் ஆட்சிக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு விடுதலை கிடைக்குது. ஸோ இந்த பாபிலோன் இந்த சாப்டர் இந்த ஸ்டோரி ஃபுல்லா இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த இங்கிருந்து கைதியா போனார அந்த டேனியல், அவன் தன்னுடைய அறிவாற்றலால மன்னனுக்கு ஏற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கனவு ஒரு பலன் கேட்கிறாரு. அதாவது அந்த மன்னன் என்ன கனவு காட்டுறான்னா, அவன் வந்து ஒரு கனவு காட்டுறான். அதுக்கப்புறம் வந்து அவன் சொல்றான், அந்த ஞானிகள் அந்த ஜோசியர்கள் அங்க இருக்கிற ஆஸ்ட்ரானமி எல்லாரும் பெரிய பேரறிஞர்கள் கூப்பிட்டு, நீங்க எல்லாம் வந்து நான் என்ன கனவு கண்டேன்னு சொல்லுங்க, அந்த கனவுடைய பலன் என்னன்னு சொல்லுங்க அப்படின்றது. இவங்க எல்லாம் வந்து நீ கண்ட கனவு சொல்லி நாங்க பலன் சொல்றோம் அப்படின்றாங்க. நத்திங் டூயிங். நான் வந்து நீங்க வந்து ஏமாத்துருவீங்க, நான் கண்ட கனவையும் நீங்க சொல்லணும், அதே பலனையும் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாரே அந்த மன்னர் நெபுக்கட்நேசர் சொல்றாரு, எப்படி இதெல்லாம் எப்படி முடியும் பாருங்க, இன்னைக்கு சொல்லனா 3 days வித்தின் 3 days எல்லாரையும் வந்து தூக்கு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அவரு மன்னர் சொல்றாரு நெபுக்கட்நேசர். எல்லாரும் பயப்படுறாங்க, என்ன செய்யுதுன்னு தெரியல. டேனியல் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்காரு. அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் கவலைப்படாது தெரியுமா இருங்க நம்ம வந்து ப்ரே பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒன்னா தோழர்களோடு சேர்ந்து ப்ரே பண்ணாங்க. நைட்டு பூரா ப்ரே பண்ணிட்டு அப்போ வந்து ஒரு he reveals deep and hidden things, he knows what lies in darkness. அவருக்கு வந்து ஒரு ஒளி உள்ளொளி கொஞ்ச நேரத்துக்கு சொல்லுமே, அந்த உள்ளொளி நம்ம நண்பர் ஜான் கூட பகிர்ந்து அந்த உள்ளொளி அவருக்கு கிடைச்சு அதனால வந்து அவரு he was able to arrive one solution. அவர் என்ன சொன்னாரோ அந்த கனவும் புரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு விளக்கமும் இவர் தெரிஞ்சது. ஒரே ஆச்சரியமா போச்சு அவருக்கு. யாருக்கு? நம்ம டேனியலுக்கு. இதை வந்து மன்னர் மறுநாள் அவை கூடுது ஒரு 2-3 நாள் கழிச்சு. அப்போ வந்து நீங்க எல்லாம் என்னுடைய ஆன்சர், என்னுடைய கனவு என்னன்னு சொல்ல முடியுமா, பலன் சொல்ல முடியுமா கேட்கிறாரு. மத்தவங்க எல்லாம் அமைதியா இருந்தாங்க. அப்போ வந்து டேனியல் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முற்படுறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு. சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்ச ராஜா, இதுதான் உண்மை, என்ன பலனும் சொல்லிட்ட, இன்னிலிருந்து நீதான் பிரதமர். அதாவது இங்கிருந்து போன அதாவது வந்து யூதர், அதாவது கைதியாக போனவர், ஒரு இளைஞர், அவருக்கு வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அவரை வந்து ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷன் அவன் வந்து அவனை ராஜ காரியங்களுக்காக பயன்படுத்திக்காக வச்சிருந்தாங்க. அவர் வந்து அரசவையில வந்து இது மாதிரி ஒரு நடக்கிற இடத்துல இது மாதிரி ஒரு கேள்வியும் இந்த கேள்விக்குரிய பதிலும் கிடைத்த பிறகு உடனே ஒரு பெரிய ஒரு போஸ்ட், பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் மாதிரி அரசனுக்கு அடுத்த போஸ்ட் அவர் கொடுத்தாங்க. இதுல என்னன்னா, இதே போலதான் யூதர்கள் வந்து அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அவங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவங்க நம்பர் 1ஓ நம்பர் 2ஓ இருப்பாங்க. அந்த அரசர் தான் நம்பர் 1 இருக்கலாம், ஆனால் உண்மையான ரியல் நம்பர் 1 இவங்க தான் இருப்பாங்க. இதே கதை தான் எகிப்திலையும் ஆதியாகமத்தில் சொல்லப்படும். ஜோசப் இருந்தார், அவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அவர் வந்து கைதியா இருந்தாரு, அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் வந்தார். அதே போல் இன்றைக்கும் அமெரிக்காவில் இன்றைக்கு அமெரிக்கர்கள் இருக்கலாம், அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் இந்த யூதர்கள் தான், ஜூஸ் தான், அவர்களுடைய சாம்ராஜ்யம் தான். அவர்கள் ட்ரம்ப் உலகத்தை ஆளலாம், அமெரிக்காவுடைய போலீஸ்காரனாக, உலகத்தின் போலீஸ்காரனாக அமெரிக்கா இருக்கலாம், ஆனா அவங்க பின்னால் இருக்கிறது வந்து யூதர்கள் தான். இவங்களுடைய ஃபைனான்ஸ் சிஸ்டம், இந்த ஃபைனான்ஸ் சிஸ்டம் அடிப்படை பாபிலோன். இந்த பாபிலோன் கிட்ட இருந்து கத்துக்கினது தான் அவங்க வந்து அங்க இது பண்ணாங்க. இந்த சூழ்நிலையில வந்து இது மாதிரிதான் பல காரியங்களை வந்து சொல்றாரு. இந்த காலம் தாழ்த்தாம நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அர்க்கத்தை.
அதுக்கு அந்த கதை சொல்றாரு. அதாவது ஒரு வந்து ஊழி முப்பக்கம் காண்ப விளைவின்றி தாழாது உஞ்சின்று போகும்னு சொல்றாரு. யாரு? வள்ளுவர். அந்த 620 குறள். அதாவது அந்த நேரத்துல வாய்ப்பு கிடைக்கும், அதிர்ஷ்ட தேவதை பார்க்கும், அந்த பார்க்கிற நேரத்துல நம்ம விட்டுட்டோம்னா போச்சு அப்படின்ற சொல்ல. இது வந்து ஒரு அருமையான ஒரு கதை இந்த புத்தகம் சொல்லுது. அதாவது ஒரு ஒரு வியாபாரி, ஒட்டக வியாபாரி, அவங்க வந்து 10 நாளா ட்ரை பண்றாரு. நல்ல இது இப்போ ப்ராடக்ட் ஒட்டகம் கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்றாரு, கிடைக்கல. வேற ஏதாவது கிடைச்சாலும் பரவாயில்ல, ஏதோ கிடைக்கிறத வாங்கிட்டு போவோம், ஊருக்கு போவோம் அப்படின்ற மாதிரி. அவருக்கு வந்து ஒரு மைண்ட் செட் என்னன்னா, அவங்க வீட்டுல அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க போல, நைட்ல வந்து யாருக்கும் பணம் கொடுக்காத அப்படின்ற மாதிரி. சில பேர் வந்து இப்ப எங்க வீட்டுல கூட அப்படியெல்லாம் சில இடங்கள்ல சில ஃபேமிலிஸ் எல்லாம் நிறைய இருக்கு, இப்ப கூட இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை கொடுக்காதீங்கன்னு. அப்புறம் வந்து சிலதெல்லாம் அவங்க ஒரு பிராக்டிஸ், அவங்களுடைய நம்பிக்கைகள். அது மாதிரி சில பேர் இருக்கலாம். ஸோ இவர் வந்து ஒரு ஏதோ ஒரு காரணத்தால ஒரு அப்படி அந்த கோயில் வாசல்ல நகருடைய வெளிப்புறத்துல இவர் படுத்திருக்காரு, இந்த வியாபாரி. ஏன்னா கதவுகள் திறக்கப்படவில்லை. சுவர்கள் பெரிய சுவர்கள், பாக சுவர்கள். அது கதவு திறந்தா உள்ள போக முடியும். வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு இவரு வியாபாரம் பண்றதுக்காக. அதே நேரத்துல ஏதாவது பொருள் வாங்கிட்டு போக முடியுமா, ஒட்டகம் வாங்கிட்டு போக முடியுமா, அந்த சூழ்நிலை. அப்போ வந்து இவர் நைட் ஆயிடுத்து. அப்போ வந்து ஒரு அவரை தேடிக்கின்னு அந்த அந்த ஊர்ல பல பேர் வருவாங்க இல்லையா, பல வியாபாரிகளும் வருவாங்க. அப்போ வந்து ஒரு வியாபாரி வந்து, ஐயா நீங்க வந்து உங்களை பார்த்தா எனக்கு தெரியுது நீங்க வியாபாரின்ட்டு, எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனை இருக்கு. என்னுடைய வீட்டுல வந்து என் ஒய்ஃப் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை இருக்காங்க, அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. இப்ப என்கிட்ட எக்கச்சக்கமான ஆடு இருக்கு, பெரிய ஆட்டு வந்து 900 ஆடுகள் இருக்கு மேல இருக்கும். நீங்க அடிமைகளும் என்கிட்ட இருக்காங்க, நீங்க வந்து இன்னும் பணம் கொடுக்கல வாங்கிக்கிறேன், இது நிறைய விலைக்கு போகும். ஆனா இப்ப என் சூழ்நிலை வந்து எனக்கு உடனே போய் காப்பாற்ற வேண்டியிருக்கு, மெடிசன் வாங்கணும், பல காரியங்கள் இருக்கு, போக வேண்டியது தூரம், ரொம்ப தூரம், அதுவும் எனக்கு பாரம். தயவு செஞ்சு எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணுங்க, வாங்கிக்கங்க, பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆர்டர்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு பாக்குறாரு இவரு. ஆனாலும் இவருடைய மனசுல அந்த நம்பிக்கை, என்னன்னா, இரவு நைட்ல பணம் கொடுக்க கூடாது ஒன்று. ரெண்டாவது, இவருக்கும் அடிமைகள் இருந்தாங்க, அவருக்கும் அடிமை இருந்தாங்க. அந்த ஆட்டெல்லாம் என்றது வந்து நைட்ல வந்து கஷ்டம். எப்படி 900 சொல்றாரு, இருக்குமான்னு தெரியல. இவர் சொல்ற அமௌண்ட் வந்து குறைவாதான் இருக்கு. இவர் எதிர்பார்க்கிற அமௌண்ட்டை விட மத்தவங்க எல்லாம் விலை 900 ஆடுன்னா எவ்வளவு ஆகும் அமௌண்ட், இவர் கால்குலேட் பண்றாரு, குறைவாதான் இருக்கு. ஆனா என்ன சொல்றாரு, இந்த நைட்ல மட்டும் நான் கொடுக்க முடியாதுப்பா, எனக்கு வந்து அது மாதிரி ஒரு பழக்கம் இது நாள் இருக்குது, நான் வந்து காலையில கொடுக்குறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவருக்கு சொல்றாரு, இன்னைக்கு அர்ஜென்ட்டா போக வேண்டியிருக்கு, அவங்க என்ன ஆகும் தெரியல, வீட்டுல வந்து எங்க வீட்டுல எல்லாரும் அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, நான் இங்கிருந்து போய் அடிமையெல்லாம் கூட்டின்னு போயிட்டு நான் ஓட்டின்னு போனோம், நான் வந்து ரொம்ப சிரமம். அந்த நேரத்துல வந்து இவர் பேசினே இருக்காரு, இவர் படுத்துட்டாரு. யார? நம்ம வியாபாரி படுத்துட்டாரு. அதே நேரத்துல கதவு திறக்க விடிய காலில் எழுந்து பாக்குறாரு, ஆட்டையும் காணும், யாரையும் காணும். என்னன்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறாரு. என்னன்னா அந்த நேரத்தை அது பேசி முடிச்ச கொஞ்ச நேரத்துல இன்னொரு குரூப் வருது, அவங்க வியாபாரிகள் வந்து ஆடு வாங்குறவங்க. அவங்க கிட்ட இவர் இதே ரெக்வஸ்ட் பேசுறாரு. பேசின உடனே என்ன சொல்றியோ அதை விட கூட ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அவருடைய ஆட்டை வாங்கிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க அதாவது பெரிய அமௌண்ட் இவரை தேடி வந்தது, யாரு? நம்ம ஒட்டக வியாபாரியா. ஆனா அவர் அன்பார்ச்சுனேட்லி எஸ் மிஸ்டர். சோ இது மாதிரி சம்பவங்கள் வந்து வாய்ப்பு இது மாதிரி பல நமக்கும் ஏற்பட்டிருக்கும், எனக்கும் ஏற்பட்டிருக்கு நிறைய. வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வந்தது, ஒரு நல்ல லேண்ட் வாங்கியிருக்கலாம், அந்த நேரத்துல வந்தது, அந்த நேரத்துல வந்து வாங்காம ஏதோ ஒரு காரணத்துல மிஸ் ஆயிடுச்சு, அதை இன்னொரு நம்முடைய சகோதரர் வாங்கிட்டாரு. சோ இது வந்து வாழ்க்கையில வந்து எனக்கு மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள்ல ஒன்றாதான் இது இருக்குது. இந்த வாரன் பஃபெட்டும் கூட நம்ம இந்த புக்கை பத்தி எல்லாம் ரொம்ப ஸ்லாகித்து பேசியிருக்காரு. அவர் வந்து சொல்லும் போது சொல்றாரு, இதனுடைய சம்மரி அவர் உள்ள எடுத்துக்கொண்ட காரியம் 2 தான். பல 10 ரூல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு வர்தினி மேடம் பேசும்போது 10 ரூல்ஸ் சொல்றாங்க, வாரன், அதெல்லாம் ஓகே இல்லைன்னு சொல்ல. ஆனா மையமா அவர் சொல்றது 2 ரூல்ஸ் சொல்றாரு. ஒன்று வந்து அவர் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஷேர்ஸ் அதில் ஈடுபட்டார் இல்லையா, அதனால சொல்றாரு, ரூல் நம்பர் 1, நெவர் லூஸ் மணி. நம்பர் 1, பணத்தை எந்த காரணம் கூட இழக்காதே. நம்பர் 1. நம்பர் 2 வந்து ரூல் நம்பர் 2, நெவர் ஃபர்கெட் ரூல் நம்பர் 1. 2 தான். பணத்தை இழக்காதப்பா, டோன்ட் லூஸ் மணி. 2வது, நெவர் ஃபர்கெட் தி ஃபர்ஸ்ட் ரூல். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு ரூலை இந்த புத்தகத்துல தெரிஞ்சுக்கினேன் அப்படின்றாரு. எலான் மாஸ்க் என்ன தெரிஞ்சுக்கிறார் சொல்லிட்டு அவருடைய இன்டர்வியூல, அவருடைய இதுல பேசும்போது சொன்னாரு, இந்த ஆதியாகமத்துல வர டவர் ஆஃப் பைபிள் பத்தி சொல்றாரு. அது வந்து மிகப்பெரிய ப்ராஜெக்ட், உலகத்திலேயே பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று அது சொல்லலாம், டவர் ஆஃப் பைபிள். அதாவது வந்து பெரிய ஒரு மாளிகை மேலும் பெரிய நிறைய பில்டிங். அதாவது வந்து அப்பெல்லாம் வந்து 3 ஸ்டோரி 4 ஸ்டோரி 70 69 70ல வந்து
3 அடுக்கு 4 அடுக்கு மேல வீடு இருக்கிறது நான் பார்த்தது இல்லை. ரொம்ப சென்னையில கூட சொல்லு. இப்ப 8 20 அடுக்கு எத்தனையோ வந்துனே இருக்கு. அது பாட்டு. ஸோ நியூயார்க் மாதிரி எல்லாம் 101 அடுக்கு எல்லாம் வந்திருக்கு போலாம் சில இடங்கள். அதாவது அந்த சூழ்நிலைகள் அந்த இது அது மாதிரி அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. வானத்தை தொடுகின்ற அளவுக்கு ஒரு கோபுரம் ஒரு டவர் கட்டணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அது கட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து சில காரணங்களால கடவுள் தடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை வரும், அந்த ஆதியாகமத்துல வரும். இந்த நேரத்துல வந்து அவங்க சூழ்நிலைகள்ல அந்த அந்த இந்த எலான் மஸ்க் சொல்றாரு, அவருடைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்காங்க போல. அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, ஏன் அது மாதிரி அந்த 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 டவர் அப்போ விழுது அப்படின்னா, வடிவேலு சொல்ற அதேதான் என்னன்னா, அது வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஃபவுண்டேஷன் வீக்கு. அதாவது அந்த அளவு கட்டுற அளவுக்கு ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் இல்லை. மிகப்பெரிய இன்ஜினியர்கள் இருந்தாங்க, அவங்க நிறைய காரியங்கள் சாதிச்சாங்க. ஆனா இது வந்து பெரிய ப்ராஜெக்ட், அதுக்கேற்ற அளவுக்கு அவங்க அந்த சாயில் அதுவும் ஒத்து வரல. அது வந்து பாபிலோனுடைய தேசம் வந்து ஒரு வறண்ட தேசம். இந்த சாயில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஓரளவுக்கு பில்டிங், ஓரளவுக்கு இது பண்ணலாம், ஓரளவுக்கு அரண்மனை இதெல்லாம் பண்ண முடியும். இது ரொம்ப மிகப்பெரிய அதாவது இந்த பெரிய ப்ராஜெக்ட் பண்றது போது நம்ம என்ன செய்யணும், ஹவு டு பி ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லேர்ன் ஃப்ரம் தட் பாபிலோன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எலான் மாஸ்க். ஒரு பெரிய ஒரு கலாபத்தின் ஒரு அறிஞர் இந்த பாபிலோனுடைய யூத் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க எல்லாம் பேசுறாரு. அவங்களோட பேசும்போது கேட்கிறாரு, 2 கையில வந்து 2 விஷயத்தை வச்சிருக்காரு. ஒரு 2 சாய்ஸ் வந்து ஒரு பையில வந்து 2 பை. ஒரு பையில வந்து தங்கம் கோல்டு இருக்கு, ஒரு பை பூரா கோல்டுன்னு வச்சுங்க. இன்னொரு பை பூரா வந்து நல்ல ஐடியாஸ், பொண்ணுக்கு பொறிக்கப்பட்ட களிமண். அந்த காலத்துல களிமண் ஏடுகள் தான் இருந்து களிமண் ஏடுகளா இருக்கு. நீ வந்து எதை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் வந்து உடனே கடகடன்னு எல்லா யூத் வந்து கை தூக்கி நாங்கெல்லாம் சூஸ் ஒன்லி தட் இது கோல்டு மட்டும் சூஸ் பண்ணுவோம், அது கூட யாரும் வேணா சொல்ல வைப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, ஓகே இப்போ வந்து இப்போ சொல்லுங்க, அதுல வந்து இப்போ நீங்க தங்கம் வாங்கி சூஸ் பண்றேன்னு வச்சுப்போமே, அது எவ்வளவு நாள் உங்ககிட்ட இருக்கும்? கொஞ்ச நாள் தான் இருக்கலாம். பொண்ணு எழுத்துக்கள் அப்படி சொன்ன இல்லையா, அதுல வந்து பொண்ணு எழுத்துக்கள் நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. என்னன்னா அதுக்குள்ள வந்து ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டு என்னன்னா, நீங்க அதை பிடிச்சீங்கன்னா அலிபாபா குகை மாதிரி ஒரு பெரிய புதையல் உங்களுக்கு வந்து திறவுகோலா அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு உதவும். அப்படி ஒரு பாஸ்வேர்டு இருக்கு. நாட் ஒன்லி அலிபாபா குகையில வந்து பாஸ்வேர்டுனா ரொம்ப முக்கியம். என்னன்னா போறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, வர்றதுக்கு ஒரு பாஸ்வேர்டு. அது போறதுக்கு தெரிஞ்சுக்கினாரே நம்ம அலிபாபாவுடைய சகோதரர், திரும்பி வருது பாஸ்வேர்டு அவர் கத்துக்கல. அதனாலதான் அவரு அங்க இருக்கிறவங்க வந்து அவருடைய முடிவு அங்க ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில பாக்குறோம். ஸோ ரெண்டுமே யூ ஷுட் நோ ஹவ் டு ரிட்டர்ன் ஃப்ரம் த ரைட் பிளேஸ். அந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா எப்படி போறீங்கிறது முக்கியம், அதே மாதிரி எப்படி ரிட்டர்ன் ஆகிறீங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ அப்படின்றது தான் இதுல முக்கியமான ரகசியம். ஸோ நீங்க அதை சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அது கிடைச்சிருக்கும். இது அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது கிடைக்கும்னு உங்களுக்கு ஏன் முதல்ல நீங்க அது எப்படி சொல்லுவோம்? எல்லாமே முதல்ல சொல்ல மாட்டாங்க. அது வந்து இன்னர், அதாவது நமக்குள்ள இருக்கிற ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம சொன்னோம் இந்த உள்ளொளி, அதுதான் உங்களுக்கு உணரணும். அந்த உணர்த்தும் போதுதான் நம்ம சொல்ல முடியும், அதுதான் உங்களுக்கு உணர்த்த முடியும் அப்படின்னு. ஒரு ஈட்டி செய்யற ஒரு யூத்து, ஒரு வாலிபர், ஒரு வியாபாரி, ஒரு ஒர்க்கர், அவர் அரசர்கிட்ட வந்து போயிட்டு அரசர் கேட்கிறாரு, நல்ல ஈட்டியோட செய்யணும், ஒரு அழகான ஈட்டியா இருக்கணும், அது வந்து நான் ஆட்சி இது காலத்துக்கும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே ஒரு கலைவண்ணத்தோட ஒரு செயல்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஈட்டியை செஞ்சு அவரு நம்ம அந்த ஈட்டி வியாபாரி கொடுக்குறாரு. கொடுத்த உடனே மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம். கொடுப்பா அவருக்கு 50 தங்க நாணயம் அப்படின்றது. இவரு செப்பு நாணயம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் நினைச்சிருந்தாரு. அப்புறம் அங்க ஆத்துல 3 நாணயம் தான் பெருசா, செப்பு நாணயம், அப்புறம் வெள்ளி நாணயம், அப்புறம் தங்க நாணயம். தங்க நாணயம் வெள்ளி நாணயம் கிடைச்சா ரொம்ப ஆச்சரியம், சந்தோஷப்படுவார் அவரு. தங்க நாணயம் அதுவும் ராஜா கையால 50, ஒரே ஆச்சரியம், ஒரே சந்தோஷம். என்ன செய்யறது யோசிச்சாரு, எப்படி செய்யறது யோசிச்சாரு. அப்படியே வந்து என்ன செய்யலாம்னா எப்படியாவது வந்து இதை வந்து அவருடைய சிஸ்டர், அவங்க தங்க மேல ரொம்ப பாசமல்லதான் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து கொடுத்துட்டு அவங்க மூலமா நான் வந்து ஒரு பெரிய அவங்க சந்தோஷப்படுவாங்க, அவங்க தம்பி ஏதாவது மச்சான் ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றாரு. அவரு அந்த எண்ணத்தோட அவரு போறாரு. வழியில வந்து அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, எதுக்கும் அந்த வட்டி கடைக்காரருக்கு போய் சந்திப்போமே, அவர்கிட்ட கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் கேட்கிறாரு. வட்டி கடைக்காரர் வந்து பல கதைகளை சொல்றாரு. அவர் வந்து நீ வந்து என்னத்துக்காக வந்து எடுத்துன்னு போயிட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இல்ல அவன் வந்து கரெக்டா அவன்
செய்வான், நல்லபடியா அவனுக்கு செய்யணும், அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து சொல்றாரு, அதுக்கு ஓகே. அவன் வந்து இத பத்தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தெரியுமா அவனுக்கு? எப்படி பண்ணணும்னு தெரியுமா அவனுக்கு? இது எதுல இன்வெஸ்ட் பண்ண தெரியுமா? அந்த அனுபவம்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. அவன் ஈட்டி செய்யறது கூட ஹெல்ப் பண்ணுவான். அதுவே சுமார் தான் செய்வான். சரி, அவனால நீ 50 தங்க நாணயத்தை எடுத்து போய் கொடுக்குறனா, அவன் வந்து திருப்பி தருவானா உனக்கு? அதுவும் சொல்ல முடியாது. அதெல்லாம் கேரண்டி எல்லாம் கிடையாது. அப்போ உனக்கு கேரண்டி கிடையாது ஒன்று. 2வது வந்து நீ இன்னும் குடுக்கறது வந்து திரும்பி வருமான்னு தெரியாது. அப்புறம் அவனுக்கு அந்த அனுபவம் கிடையாது. அப்ப எதுக்கு அவன்கிட்ட குடுக்கறதுனால உனக்கு என்ன பயன் இருக்கும்? நீயே வச்சுக்க, நீயே இன்வெஸ்ட் பண்ணு. இல்லன்னா என்ன மாரி யாராவது உனக்கு என்கிட்ட குடுக்கணும்னு அவசியம் இல்ல. யார் நம்பிக்கை இருக்குங்களோ அவங்ககிட்ட குடு. பணத்த வந்து சும்மா வச்சிருக்க கூடாது. 1. பணத்த வந்து தப்பான ஆளுகிட்ட குடுக்கவும் கூடாது. 3வது மிகவும் முக்கியமான விஷயம் சொல்றாரு. வந்து அவருடைய நண்பரை பத்தி கதையை பத்தி சொல்றாரு. வந்து அவருடைய பிரதர் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஒரு வெளியூர்ல நிறைய போயிட்டு சம்பாதிச்சாரு. சம்பாதிச்சுட்டு வெளியூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நினைவே வச்சுக்கோங்க. அங்க போயிட்டு ஒர்க் பண்ணும்போது அவருடைய நண்பர் இன்னும் ஒரு திரைக்கடல் ஓடியும் திரைன்ற மாதிரி நம்ம வந்து இந்த பணத்தை வந்து இப்படியே நம்ம இருக்காம வந்து கோல்டு வந்து ஒரு இடத்துல கிடைக்குது, பொம்மனின்னு ஒரு ஊர் வருது, அங்க போய் நம்ம வாழ்ந்துடலாம். அந்த கோல்டு வாங்கி இங்க வித்தா நிறைய காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய நண்பர் அங்க ஊருக்கு போறவர் சொல்றாரு. இவர் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு சொல்லிட்டு அவர் வந்து யாருன்னா இவர் பணம் கொடுக்குற யாருன்னா செங்கல் வியாபாரி. செங்கல் வியாபாரி கிட்ட போயிட்டு இவர் நகை வாங்குறது சொல்றாரு. வட்டி கடைக்காரர் சொல்றாரு, இப்படி யாராவது செய்வாங்களா? அதாவது செங்கல் வியாபாரம்னா அவனுக்கு கல்லை பத்தி தெரியும், சுண்ணாம்பு தெரியும், அது மாதிரி மெட்டீரியல்ஸ் ஏதாவது என்ன அவன் அந்த காலத்துல என்ன இருக்கும் அதை பத்தி தான் தெரியும். அதை தவிர அவங்க கிட்ட போயிட்டு நீ கோல்டு வாங்கு, நகை வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? நான் இது நினைச்சுக்கினே இருந்தேன், இது மாதிரி செஞ்சிருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே அவ்வளவுதான், பணம் கோயந்தா, இவங்க கொடுத்தது கோயந்தான்னு நினைச்சேன், அதே மாதிரி நடந்துருது அப்படின்னு சொல்றாரு. அதாவது நான் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஒன்று, அது யார்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்றது உண்டு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி சொல்றோம், இந்த நீர்ப்பாசனங்கள் பல கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நிறைய நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து நிறைய உலகத்துக்கே கத்துக் கொடுத்துருக்காங்க, எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துக் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாலோ பண்ற நபர்கள்ல ஒருத்தர் வந்து என்னன்னா ஒரு லேடி ஒரு ஒரு பெரிய கம்பெனி நடத்துறாங்க, இப்போ நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து பேர் வந்து அலிசா ஸ்டார் கரன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இவங்க வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களுடைய சரியான ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சர்க்கிள். இது முக்கியமான விஷயம் சொல்றது, அர்க்கத் சொல்றது, சரியான கூட்டாளிகளோட சரியான பார்ட்னர்ஸ் வேணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து டோன்ட் கோ ஃபார், இப்போ செங்கல் வியாபாரி செஞ்ச மாதிரி இது தவறான ஆளுங்கிட்ட போக கூடாது. அவங்க கிட்ட அட்வைஸே நம்ம வந்து மறந்துடணும். அப்படி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து இவங்க கொடுத்த கைட்லைன்ஸ் எப்படி கட்டணும், என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து சேஃப்டி முக்கியமா இருக்குது, குவாலிட்டி ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்புறம் வந்து இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு 3 பாயிண்ட் எடுத்துக்கினாங்க இவங்க இருந்த என்ஜினியர்ஸ். இந்த பாபிலோன் கதைகள் மூலமாகவும் படித்த இந்த அலிசா ஸ்டார் கதை, இவங்க வந்து என்னன்னா உலகத்துல பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் ஒன்று இருக்கு, அது வந்து நியூயார்க்ல பிஎஸ்சி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கு. இது நெட்லயே பார்க்கலாம் நீங்க. அது வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க வந்து ஒரு மற்ற ஊர்ல எல்லாத்துலயும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல, பல கன்ஸ்ட்ரக்ஷன் இது இருக்கு. அவங்க வந்து ஜிம் கட்டிருக்காங்க, பிளாசாஸ் நிறைய, அதாவது இந்த ஷாப்பிங் பிளாசா நிறைய பண்ணிருக்காங்க, மால்ஸ் கட்டிருக்காங்க, அவங்க இப்பவும் கட்டுறாங்க, மெடிக்கல் சென்டர்ஸ் கட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ். அப்புறம் இதெல்லாம் மேல ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், யாருக்கு அசெட் மேனேஜ்மெண்ட் அவங்க பண்றாங்க. அவங்க வந்து இந்த 3 தான் எங்களுக்கு முக்கியமான விஷயம். அது வந்து குவாலிட்டி, அப்புறம் சேஃப்டி, அப்புறம் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படி சொல்லி இந்த மையமா வச்சிருக்காங்க. என்ற இடத்துல ஊர்ல இருக்காங்க. அவங்க வந்து ஒரு அருமையான சிஸ்டம். என்னன்னா அது வந்து மற்ற எத்தனையோ பல கம்பெனிகளை ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது கார்பரேட் ட்ரெயினர் மாதிரி போய் பேசியிருக்கேன். லூகாஸ்ல பல ஆண்டுகள் ஒர்க் பண்ணியிருக்கேன். சுந்தரபாசோடய சேர்ந்து இணைந்து பல காரியங்களை செஞ்சிருக்கோம். மேனேஜர் லெவல்லே இருந்திருக்கேன். அப்போ வந்து நான் புரிஞ்சுக்கினது, பல சமயங்கள்லயே வந்து புதுசா வர்றவங்க வந்து ஒருத்தர் ஒரு புது டிபார்ட்மெண்ட் போடுவாங்க அவங்களும், இல்ல ஒரு புதுசா வேலைக்கு வரவரு, அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. எப்படி இருக்கிறவங்க கத்துற மாட்டாங்க. அப்படி ஒரு சூழல் இருக்கு பல கம்பெனிலையும். இவரே அடிபட்டு படாத பாடுபட்டு அதுக்குள்ள பல ஃபெயிலியர்ஸ் ஆகி அது மாதிரி எல்லாம் சில வெளியே போட்டு சொல்லி இருக்கலாம். சோ அது மாதிரி இல்லாம இந்த கம்பெனிக்காரன் வந்து என்னன்னா உலக அளவுல இருக்குது, பல நாடுகள் இருந்து ஒர்க்கர்ஸ் வராங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்கள மெயின்டைன் பண்ணும், அவங்கள வச்சு வேலை வாங்க ஒரு சூழ்நிலை இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் இதெல்லாம் கட்டுறது பல நாடுகள் எடுத்துட்டு
இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒண்ணு வந்து அந்த மல்டி லாங்குவேஜ் சிஸ்டம், அதாவது வந்து மல்டி லாங்குவேஜ் மெட்டீரியல்ஸ் வச்சு வீடியோ மற்ற காரியங்களை வச்சு இவங்க பேசிக்கான ஒரு மொழியை வந்து எல்லாருக்கும் கத்துற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து சில கம்பெனிகள் என்ன இப்பவும் ஃபாலோ பண்ற பிரிட்டிஷ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாதிரி டிவைட் அண்ட் ரூல், ஒர்க்கர்ஸே பிரிச்சு பிரிச்சு டீல் பண்ணுவாங்க. இவங்க அப்படி இல்லை, ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கணும், ஒர்க்கர்ஸுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமையோட இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு, நாட் ஓன்லி தட் ஒவ்வொரு புதுசா வர்றவங்களுக்கோ அதுல புதுசா ஒரு வேலை வாய்ப்பு மேனேஜரா இருக்கலாம், வந்து சாதாரண ஒர்க்கில் இருக்கலாம், அவங்க கூட வந்து இன்னொரு ஒர்க்கர் சேர்த்துருவாங்க. படி சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது சில ட்ரெயினர்ஸ் பண்ணும்போது அவங்க ட்ரைனிங் கிளாஸ்ல வந்து நான் பார்த்துருக்கேன். அதாவது வந்து நான் இருக்கேன், நான் வந்து யாராவது ஒரு படி நான் சூஸ் பண்ணிக்கலாம், அவங்களோட தான் வரணும், அவங்களோட தான் போகணும். அதாவது ஏதாவது என்ன நான் எங்க இருக்கேன் என்ன பண்றேன் அப்படின்னு அவர் தான் கேட்பார் அந்த ட்ரெயினர். ஸோ அது மாதிரி ஏதாவது தப்பு பண்ணா, இந்த புதுசாக வர தப்பு பண்ணா இந்த படின்னு சொல்றாங்க அந்த கூட இருக்கான அவன் சீனியர், அவனை பார்க்க நீ ஏன் அவனுக்கு வந்து கத்தரல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இவனை வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ அதாவது வந்து புது இப்பதான் வந்திருக்கான் 3 months 6 months, அவசியமான 1 year அவனை வந்து அந்த அளவுக்கு அந்த படி சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எத்தனையோ இது இருந்தாலும் நம்ம இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாப்பட்டது. அதாவது நம்முடைய லைஃப்ல வந்து பெரும்பாலும் வந்து என்னன்னா நம்ம சேலஞ்சஸ் நிறைய இருக்கதான் செய்யுது. இந்த குறிப்பிட்ட இந்த யுத்த ராமாயணத்துல மகாபாரதம்லாம் வர மாதிரி யுத்த காண்டம் மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கு நமக்கு. அப்போ வந்து நம்ம வந்து அன்கான்சியஸா நம்ம பல காரியங்கள் நம்ம செய்யும் போது அதனுடைய இது இல்லாம நம்ம வந்து எப்படி நம்ம மேல போவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு நம்முடைய சூழ்நிலைகள்ல நம்ம ஒரு சின்ன சின்ன ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும். பிளாக் ராக்ன்ற இது கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்றைக்கு உலகத்தை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிற பெரிய ஷேர்ஸ் எல்லாம் டீல் பண்ணி எல்லா ஷேர்ஸும் உலகத்தினுடைய இது தலைமை பீடம் மாதிரி இருக்கிறது. அமெரிக்காவுக்கு இந்த கொரோனா பீரியட்லயும் சரி, அப்புறம் வேற நெருக்கடி பீரியட்லயும் அவங்க கடன் கொடுத்து அந்த திவாலான ஒரு பெரிய பேங்க், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேங்க், அது 100 ஆண்டுகள் மேல ஒரு பேங்க், அந்த பேங்க் திவால் ஆகும் போதும் அமெரிக்காவே வந்து ரொம்ப கிரைசிஸ் சந்திக்கும் போதும் இந்த பிளாக் ராக் தான் காப்பாத்திருக்குன்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் எல்லா நாடுகளையும் இருக்கு, இந்தியாவிலையும் வந்து ஆதிக்கம் இருக்கு. அவங்க சொல்றது இந்த புக்கினுடைய சாராம்சம் அவருடைய இன்டர்வியூல வந்து ஒரு அந்த தலைமை அந்த சீஃப் ஆஃப் தி பிளாக் ராக் சொல்றாரு, ஜெனரேஷனல் வெல்த், சஸ்டைனபிள் ஜெனரேஷன் வெல்த் எப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. அது பாபிலோனுடைய ஹிஸ்டரி நான் தெரிஞ்சுக்கினேன், இந்த புக்ல தெரிஞ்சுக்கினேன் அப்படின்ற டிசிப்ளின்ட் ஹேபிட்ஸ் நம்பர் 1, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து இன்டர் கனெக்டட் வித் தி லாஸ் ஆஃப் தி கோல்டு. இந்த 5 லா நம்ம சொன்னோம். கோல்டு எப்படி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு 1/10 சேவ் பண்ணணும், அப்புறம் எக்ஸ்பர்ட் சர்வீஸ் கேட்கணும், அப்புறம் வந்து யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசணும்ன்ற மாதிரி. இந்த நிலையில நம்ம இந்த பிளாக் ராக்கும் சரி, வாரன் பஃபெட்டும் சரி, எலன் மஸ்கும் சரி, இவங்க எல்லாம் வந்து இந்த பிரின்சிபல்ஸ் அக்செப்ட் பண்ணிருக்காங்க மட்டும் இல்லாம ரெகனைஸ் பண்றாங்க. இந்த ஃபேட் பர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு வீக்கான பர்ஸ் ரொம்ப ஒரு அவர் சொன்னது, நான் சொன்னது அமேசான் பத்தி சொன்ன அமேசானுடைய ஓனர், அவர் வந்து ஒரு எப்ப மீட்டிங் நடத்தணும், முக்கியமான மீட்டிங் நடத்தணும், பல சேஞ்சஸ் பண்ணிட்டு பேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரத்துல அவர் வருவார், சேர்மன், அவர் தான் டாப் பர்சன். அவர் பக்கத்துல எதுவுமே சேர் இருக்காது, மொத்தம் பெரும்பாலான இடங்கள்ல பெரும்பாலான கம்பெனி மீட்டிங்லாம் இவர் வந்தாருன்னா இவர் பக்கத்துல ஒரு எம்டி சேர் போட்டிருப்பாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல மாட்டார். அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா அது எம்டி சேர் வந்து கஸ்டமர் சொல்றாரு, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், அதுதான் அதுதான் வந்து பார்ட்னர். சில பேர் வந்து அவருடைய கான்சியஸ்னஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி இருந்தாலும் சரி, அதாவது வந்து இஸ் ரெகனைசிங் சம் பவர் பியாண்ட் ஹிம். சோ அந்த பவர் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல அவரு டைரக்டா சொல்லல, அதை வந்து நம்ம புரிகிறோம். அதாவது லைஃப் இஸ்
இல்ல. ஆனா நம்ம வந்து நிறைய ரிசீவ் பண்ணணும்ன்றது மட்டும் இல்லாம அது வந்து அந்த பாத்திரம் வந்து சரியான முறையில கழுவப்பட்டு, அதாவது சரியான முறையில அந்த பாத்திரத்தை வந்து பயன்படுத்தக்கூடிய பாத்திரமா நம்ம பயன்படுத்தும் போது இது போல நாமும் வந்து மற்றவர்களுக்கும் ஒரு உலகத்திற்கும் பயன்படுகின்ற ஒரு பாத்திரமா நம்ம இருக்கணும். நம்ம கொடுக்கறது மட்டும் நம்ம வந்து பெறுவதற்கும் இருக்கணும், கொடுக்கறதுக்கும் நம்ம இருக்கணும். வைரமோ என் வசம் வாழ்விலே பரவசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீதியில் ஊரிலும் விழியெல்லாம் பரவசம் என்று விழியெல்லாம் நவரசம் என்று அனைவரும் அந்த நவரசத்தை பெருக வளத்தை பெருக இந்த சூழ்நிலையிலும் எல்லோரும் வந்து கவனித்ததற்காக நன்றி. அனைவருக்கும் ரேவா மேடத்துக்கும் ஆர்கனைஸ் பண்ணி இப்போது எனக்கு உதவி செய்து கொண்டிருக்க நித்யாதேவி மற்றும் ஈலர் சார், அசோக் சார், அப்புறம் வந்து ரஜினி மேடம், கீதாஞ்சலி எல்லா போஸுக்காகவும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அருணகிரி சாருக்கும் விஷயமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம பேசுறோம் நினைக்கிறேன். நிறைவாக அனைவரும் பணத்தை பத்தி